நாம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டுமல்ல, சொல்லாத வாக்குறுதிகளான காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டதா, புதுமை பெண் தேர்தல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறதா, தமிழ் புதல்வன் திட்டம் நாங்கள் வந்தால் நிறைவேற்றுவோம் என்று உறுதி தந்தோமா, நான் முதல்வன் அதை பற்றி குறிப்பிட்டு சொன்னோமா, மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48 குறிப்பிட்டு காட்டியிருந்தோமா. ஆக இவைகளெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லாமலேயே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம் அரசு எப்படி இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக செயல்படுதுன்னு ஏராளமான கட்டுரைகளை பத்திரிகைகள் வெளியிடுது, செய்திகள்ல சொல்றாங்க. இன்னும் சொல்லணும்னா ஏராளமான வட இந்திய யூடியூப் சேனல்கள் கூட ரிசர்ச் செஞ்சு ஆய்வு செஞ்சு திராவிட மாடலை பத்தி அவங்க மாநில மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே சிலருக்கு தெரியலன்னு சொல்றதை விட தெரிஞ்சும் மறைக்க விரும்புறாங்க. பொய்களை பரப்புறதும் கடங்கம் கற்பிக்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல். கொள்கையற்ற அந்த கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒண்ணும் தெரியாது. மலிவான அரசியல் பண்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலும் வாக்களிச்ச மக்களான உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு. அதை நான் உணர்கிறேன். அதனால்தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஒருவர் தங்கம் தென்னரசு, கோவை செழியன், எஸ் சிவசங்கர் ஆகிய 3 அமைச்சர்களும் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஊடகங்களை எல்லாம் வரவழைத்து, ஊடக நிருபர்களை எல்லாம் வரவழைத்து நேருக்கு நேராக உட்கார வைத்து அந்த ஊடகங்களுக்கு முன்னாடி மிக தெளிவாக எடுத்து சொன்னார்களே, திமுக வழங்கின 505 தேர்தல் வாக்குறுதிகள்ல 364 நிறைவேற்றி செயல்பாட்டில் இருக்கு. 40 அறிவிப்புகள் அரசினுடைய பரிசீலனை இருக்கு. அந்த வகையில் மொத்தம் 404 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது இல்லாம ஒன்றிய அரசின் பரிசீலனைக்காக நிலுவையில் இருக்கிறது 37 திட்டங்கள். 64 திட்டங்கள் இப்போதைக்கு நிதி காரணமாக எடுத்துக்கொள்ள இயலாத திட்டங்களாக இருக்குன்னு துறைவாரியா பிரிச்சு தெளிவாக மக்களுக்கு விளக்கி சொன்னாங்க. ஆனா நல்லதையெல்லாம் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், உண்மையை பேச மாட்டேன்னு முடிவோடு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு வழக்கம் போல இதெல்லாம் தெரியல. பொய்களை வச்சு கருத்துருவாக்கம் பண்ணலான்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனா என்றைக்குமே உண்மைக்குதான் வலிமை அதிகம்.